வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் ஈக்குவேஷன், கேஸ்ட் போலரைசேஷன் இந்த தேர்தலில் அது பல இடங்களில் உடைந்து நொறுங்கி இருக்கிறது. நீங்கள் வேற ஒரு இதாக பார்த்தா மேலூரில் நின்று ஜெயித்த பொது தொகுதியில் காங்கிரசினுடைய முன்னாள் காஞ்சிபுரம் எம்பி அவர் விஸ்வநாத் அவர்கள் நின்று அவர் ஜெயிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் கூட நம்ம உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. நீங்கள் மதுரை சென்றுக்காக அப்படி ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் வேறு மாவட்டத்தில் செஞ்சிருந்தாலும் இங்கே அது ஒரு புதிய விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது அது மொத்தமாக உடஞ்சி நொறுங்கிருச்சு அல்லது இது கம்ப்ளீட்டான்றதில் ஒரு நீண்ட தூரத்தில் இது ஒரு முதல் படி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆனால் இது வெறும் குறியீடாக மட்டும் போயிடக்கூடாது, அடையாளமாக மட்டும் நின்றக்கூடாது. இதை தாண்டி நான் ஏன் அந்த இடத்துல நிப்பாட்டுறேன்னா, அவர் கட்சி ஆரம்பித்து விட்டார், போலீஸ் கஸ்டோடியல் இறப்பு ஒன்று நடக்குது, அதற்கு அவர் குரல் கொடுக்கிறார். ஆனால் ஒரு ஆணவ கொலை நடந்தபோது அதிகாரப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா அந்த இடத்துல அப்போ அந்த ஆதிக்க சாதிகளாக இருக்கக்கூடிய ஓபிசிஸ் வாக்குகள் வரக்கூடாதுங்கிற கன்சர்னில் அவர் இருந்தாராங்கிற கேள்வி வருது. இவருமே நாளைக்கு அப்படியான விஷயத்தில் என்ன பண்ண போகிறாருங்கிற கேள்வி. இப்போ இவர்களுக்கு என்ன துறைகளை கொடுக்க போகிறாருங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு அறநிலையத்துறையை உங்களுக்கு காமராஜர் அவர்கள் பரமேஸ்வரன் அவர்களுக்கு கொடுத்ததை போல் இங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பலரும் அது ஹேஷியமாக சொல்லப்பட்டது. அதை செஞ்சாலும் சிக்கல் இல்லை. இன்னும் வலுவாக இருக்கக்கூடிய நிதித்துறையை கூட நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கலாம். கேப்பபிளாக எலிஜிபிளாக ஒருத்தர் இருக்காங்க, இல்லை கற்றுப்பாங்கன்னா கொடுத்து அந்த முயற்சியை செய்யலாம். அது வரவேற்கத்தகுந்ததாக மிக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அவங்கள எங்கெங்கே இடங்களில் பொறுப்பாளர்களாக கொடுக்க போகிறீங்க, அது மிக முக்கியமானது. தொகுதி பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியாக இருக்கும், ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சியாக இருக்கும். ஆனால் அதுக்கும் சேர்த்து பொறுப்பாளராக ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓபிசியில் இருக்கக்கூடிய ஒருவரை போட்டால் அவர் கை காட்டுகிறவருக்கு தகுந்தாற் போல் ஆட்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒரு லெகசி பில்டிங்கில் சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த இடம் திமுக அதிமுக கான்ஷியஸாக ஏதோ ஒரு வகையில் இது நம்ம இதில் ஒர்க் பண்ணோம்னா மற்ற இடைநிலை சமூகங்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு எதிராக போயிடுவாங்கங்கிற அச்சத்திலிருந்து செய்ய முடியாமல் நின்ற ஒரு விஷயத்தை விஜய் உடைத்திருக்கிறார். ரியல் டைம் இஷ்யூஸில் போகும்போது இது எப்படி போகிறது? இது வெறும் ஒரு ஒன் டைம் இதில் ஒரு சிங்கிள் ஷாட்டில் அவர் செஞ்சது அப்படிங்கிறதோட நின்று போச்சா, ரியல் டைமில் இது சமூகத்துக்குள்ளே எந்த அளவுக்கு ஊடுருவ போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இது ஒரு நல்ல பிகினிங் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம அதை நிச்சயமாக வரவேற்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது.